அமாவாசை அன்னைக்கு. அமாவாசைனால காலையிலே எல்லா மக்கள் நம்ம தரிசனம் பார்க்கறதுக்காக காலையிலே தரிசனம் தேடி வந்தாச்சு. மக்கள் அதை தண்ணி வடிகிறதுக்கு முன்னாலே அவசரப்பட்டு இப்படி வராங்க. நானும் அதேமாரி தான் வேஷ்டியெல்லாம் தூக்கி போட்டு மேலே மடிச்சு கட்டிட்டு நானும் மேலே ஏறிட்டு இருக்கிறேன். எங்கள் டீம் சம்மந்தப்பட்டவங்க எல்லாமே அங்கே போயிட்டாங்க. அதனால் கிட்டத்தட்ட வந்துட்டேன் பாருங்கள், கிட்டத்தட்ட வந்துட்டேன். ஸ்லோப் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்லோப்பில் தான் நம்ம மேலே ஏறி போகிறோம். பார்த்தீங்கன்னா சிவனுக்கு வந்து மேலதோட பூஜை பண்ணுறதுக்காக அவர் அங்கேருந்து வந்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள் கல் குத்துது. சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க கம்பல்சரி செப்பல் இல்லாமல் வர முடியாது. கல் முள்ளு மாரி குத்துது. என் டீம் சம்மந்தப்பட்டாங்க. இவர் தான் ஆனந்த். இவர் தான் வந்து பாருங்க நெஞ்சு அம்மிட்டு தண்ணியிலே வந்துட்டார் சிவனை பார்க்க. அதனால் இவர் ஒசூர் தான். ஒசூரில் வந்து ஹோட்டல் வச்சுருக்கிறாரு. பாருங்க மக்கள் பாருங்க அலை மாரி வந்துருக்கிறாங்க பாருங்க. இவங்க வந்து பகவானை பக்தர் வர்றதுக்காக தான தர்மத்துக்காக உட்காந்துக்கிறாங்க. வெயிட் करो ஆமாம் யாரே ஆரே பாருங்க. தண்ணி வந்து அந்த கொடி மரத்தை வந்து வரேன் கொடி மரத்து வரைக்கும் இருக்குதா. தண்ணி பற்றி உள் வாங்கிட்டு இந்த இது ஆகிட்டு இருக்குதா. ஆனால் மெதுவாக நடக்கணும், பார்த்து நிதானமாக கால் வழுக்கும். இங்கே பாருங்கள் 5 பாண்டவர் பாருங்கள், பார்த்து மெதுவாக 5 பாண்டவர்களுக்கு இருக்கிறதுனால சிவனால 5 இடத்துல அபிஷேகம் நடக்கும். இது வந்து 1ஆம் நம்பரு. இது நம்ம தலைவர் ஜெய ஆஞ்சநேயர் ஹனுமான் பாருங்கள் நூல் சுற்றுறாங்க. ஒவ்வொரு வேண்டுதுக்கு ஜெய ஹனுமான் பாருங்க. பாருங்க எனக்கு சந்தனம் வச்சு கொடுத்துருக்குறாரு. இங்கே அபிஷேகத்துக்கு உண்டான இது எல்லாமே ஒவ்வொன்றா பாருங்கள். இது வந்து 2வது ஜோதிலிங்கம். மெதுவாக நடக்கணும் பாருங்க. நந்தி இது ஒன்று 2வது ஜோதிலிங்கம். அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் அப்படி இருக்கும். இங்கே எல்லாமே இருக்கிறவங்க குளிச்சுட்டு வந்து இப்படியே சாமி தரிசனம் பண்ணுறாங்க. காலையில் 5 மணிலேருந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்துருக்குறோங்க. வேறு வழுக்குது. இது வந்து 3வது ஜோதிலிங்கம் பாருங்க. இங்கே வந்து பால் இதெல்லாம் நம்ம எடுத்து வர தேவையில்லை. இங்கேயே இருக்குது பால். 20 ரூபா சொல்லுவாங்க, நம்ம 10 ரூபாய்க்கு தான் கேட்கணும். தமிழ் வாலா குஜராத்தி. எவ்வளோ என்ன விலை? 10 ரூபா தான். 10 ரூபா 10 ரூபா. பஸ் பானி தூத்தியே பானி. இங்கே பாருங்க, இந்த அபிஷேகம் பண்ணுறதுக்காக இந்த தண்ணி இங்கே இருக்குது. வரேன் 5 சிவலிங்கத்து இருக்குது. 5 சிவலிங்கத்துக்கும் அவரால் முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நடக்கணுங்க. புரியுதுங்களா? குருக்கள் ஜெய் போலே பாருங்க. இது ஒரு சிவனாலயம். புரியுதா? இவங்க வந்து தான தர்மத்துக்காக இங்கே உட்காந்துக்கிறாங்க. குருக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருடைய இதுக்காக உட்காந்துக்கிறாங்க. எவ்வளோ ஒரு அற்புத காட்சி. நம்ம இந்தியாவில் இது மாதிரி ஒரு பாவநகரை சிவனத்துக்காக கடலே வந்து இந்த டைம்னா இந்த திதி வந்து ஒவ்வொரு திதி வரும் பாருங்க. உட்காந்துட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தான தர்மம் அவங்களால முடிஞ்சது கொடுக்கலாம். சில பேர் வந்து இங்கேயே குளிச்சுட்டு அந்த நீர் எடுத்து 5 சிவன் ஆலயத்துக்கும் அபிஷேகம் பண்ணுறாங்க. சரியா? அடுத்த வாட்டி நம்ம இங்கே வந்து தான் குளிக்க போகிறோங்க. குளிச்சுட்டு தான் நம்ம இதுன்னு போகிறோங்க. அடுத்த வாட்டி வந்து நம்ம அன்னதானம் வந்து இங்கே வந்து பண்ணுறதுக்கு உண்டான அடுத்த பிளான் பண்ணிட்டுக்கிறோங்க. சரிங்களா? இதுமாரி வந்து 5 இடத்துல இதுமாரி தண்ணி ஏன்னா இப்போ தண்ணி இது இருக்கும். இது இன்னும் உள்ளு வாங்கிடும். இது நல்லா நடந்து போகிற மாதிரி. क्या मंदिर? சக்தி பவன். இது ஒரு சக்தி பவன்ன்றதுக்காக இதை நீட்டிக்கிறாங்க.
5 பாருங்கள், இது ஒன்று மொத்தம் 5 சிவனாலயம். 1 2 3 4 பாருங்கள், அங்கே ஒன்று சின்னது இருக்குது பாருங்கள், 5 சிவனாலயம்.